யா காய்ஸ், தாய்லாந்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். யா வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷான் நோ பிளான். இன்றைக்கி எங்கன்னா என் பையனும் பார்டரை நோக்கி போகிறேன். அதாவது புக்கெட் கைவித்தான் பார்டரை நோக்கி போகிறேன். ஏன்னா ரோட்டு ஓரத்தில் இருக்கிறனால லோரி காடியெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு மணி வந்து இங்கே இப்போதைக்கு மணி 3:02 விடிய காலையில் 3:02. அது வீட்டிலேருந்து 2 மணி கிளம்புனேன். இப்போ ஜலாண்டுத்தா செல்லுக்கு வந்துட்டேன். எண்ணெய்லாம் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய பையனை வந்து புக்கெட் கைவித்தான் நோக்கி இடையில நான் அப்டேட் பண்ணேன். ஹலோ காய்ஸ், நான் வந்து நல்லபடி வந்து சேர்ந்துட்டேன். சங்லூனில் வந்து சேர்ந்துட்டேன். அதாவது சிடிசி. இப்போ இங்கே வந்து என்னோடய டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்கேன். இன்சூரன்ஸு எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்போ அதை எடுத்துக்கிட்டு முதல்ல மலேசியா இமிக்ரேஷன், அதாவது புக்கெட் கைவித்தான், அதுக்கப்புறம் தைலாண்டோட சடாவ் இமிக்ரேஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டனோக் டவுனில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆளாக அறிமுகப்படுத்தணும். அது யாரும் இல்லை, என்னோடய எக்ஸ்மேக்ஸ் V3. என்னோடய எக்ஸ்மேக்ஸ் V3யோட பேர் வந்து லூனா. அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் கேன், இது வந்து டாப் பாக்ஸ், இது வந்து ஸ்டாண்ட் பைக்கு வச்சுருக்கேன், இது வந்து டாப் பாக்ஸ். அப்போ இதுதான் என்னோட லூனா. அப்போ இப்போ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து சொன்னாங்க ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து வீட்டிலேருந்து 2 மணிக்கு கிளம்புனேன். 2 மணிக்கு கிளம்பி இப்போ வந்து மணி 10:28 நல்லபடி வந்து சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் மலேசியா பார்டர், அதுக்கப்புறம் தைலாண்ட் பார்டர், அதுக்கப்புறம் டனோக் டவுனில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்து லீவுனால் அவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே வந்து கஸ்டமர்கிட்ட இருக்காங்க. கஸ்டமர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துடும். நான் வந்து இப்போ தைலாண்ட் இமிக்ரேஷன் அது வந்து கஸ்டம் கிளியர் பண்ணிவிட்டு அதோட வெளியே வந்துடும். என்னென்ன QR நம்பர் வச்சதுனால அதனால் இப்போ உட்காந்துருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துடும். ஏன்னா லீவுனால கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சோண்டு டனோக் டவுனை காட்டுறேன். நான் வந்து டனோக் டவுனில் இருக்கேன். டனோக் டவுனில் தான் இருக்கேன். Kak, bagi tembikai kak. Satu Guys, Route 41 Cowboy Town வந்து சேர்ந்துட்டேன். அதாவது வீட்டிலேருந்து இந்த பட்டாளம் Route 41 Cowboy Town வரைக்கும் 665.7 கிலோமீட்டர் ஓடியிருக்கேன். செம்ம ஓட்டம்.
ஓகே காய்ஸ், இதுதான் ரூட் 41 கபாய் டவுன். அங்கே சேர்ந்துட்டேன். இந்த லக்கி கேட்டில் வச்சு படமாக வீடியோ எடுத்துட்டேன். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே காய்ஸ், இந்த ரூட் 41 கபாய் டவுனை சுற்றி பார்ப்போம். Hi. Okay, Kokun Cup. Yeah. Okay. Pergi, tiga. Okay, cuba. Okay guys, இந்த ரூட் 41 வந்து எதுக்கு ஃபேமஸ்னாக்கா, இங்கே பத்திராங்க போகிறேன், கிராபிக்கு போகிறேன், சீட்டு போகிறேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து பேங்காக் போகிறேன். இது வந்து ஒரு நிப்பாட்டிட்டு நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். சாப்பிட்றது கோஃபியா கேக்கா அப்படின்னு சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோம். அதுக்கு தான் அந்த ரூட் 41 ஃபேமஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா டிஷர்ட் வாங்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டிக்கரு, கீச்செயின் அதெல்லாம் வாங்கலாம், கேப்பு எல்லாம் வைக்கிறாங்க. இதுதான் ரூட் 41 கபாய் டவுன். எங்கே இருக்குன்னா ஓகே ஓகே காய்ஸ், ரூட் 41க்கு வந்தேன், சாப்பிட்டுட்டேன். இப்போ இதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒன்று காட்டணும். என்னன்னா, இந்த ரூட் 41 எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னாக்கா, நம்ம சொன்னால இது வந்து ஒரு பிட் ஸ்டாப். அப்போ இங்கே நிப்பாட்டிட்டு தான் சாப்பிட்றது, ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இது ஒரு இடம். இப்போ நம்ம இடத்துல வந்து ஆர்என்ஆர் மாதிரி இது வந்து ரூட் 41 வந்து இது ஒரு இடம். அப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், ஒரு டிஸ்டன்ஸு அது நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சிங்கப்பூர் 1010 கிலோமீட்டர். இது சிங்கப்பூர். அப்போ இது வந்து கோலாலம்பூர் 653 கிலோமீட்டர். இது வந்து கோலாலம்பூர். இப்போ இது வந்து நோங்காயும் வெந்தேன். அது வந்து நோங்காய் வந்து தைலாண்ட் பார்டர், வெந்தேன் வந்து லாவோஸ். அதோட டிஸ்டன்ஸை பாருங்கள். பிறகு இது வந்து ரூட் 41. அப்புறம் புக்கேட்டுக்கு இங்கேருந்து 348 கிலோமீட்டர் இங்கேருந்து புக்கேட். அதுக்கப்புறம் செங்மாய் மேயோங் சாங். அதுக்கப்புறம் பேங்காக். இதுதான் அதோட ரூட்டு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து மோட்டருக்கு எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஏன்னா இப்போ இடையில எண்ணெய் இஷ்யூவாக இருந்துச்சு. அதான் இப்போ தைலாண்டில் எண்ணெய் ஊற்றி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது. Yeah, full tank. Okay. Okay. நினச்சபடி எண்ணெய் ஊற்றினேன் காய்ஸ். எண்ணெய் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. எண்ணெய் எவ்வளோன்னா, அதாவது 26 வெள்ளி 95 ஊற்றிட்டேன். ஃபுல் டேங்க். சூப்பர். இந்த பத்தாலும் வந்து இன்னொன்று ஃபேமஸ் வந்து காளை மாடு. காளை மாடு என்ன சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டா.
அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். மாடு சண்டை போட வைக்கிற ஒரு இடம் இந்த பத்தாலும். அதே சமயம் ஜித்தா மரம் அதுக்கும் இந்த பத்தாலும். ஓகே காய்ஸ், இந்த ரோடு தான் நான் தங்க போகிற ஹோட்டலுக்கு போகிற ரோடு. எப்படி இருக்குது பாருங்கள். எப்படின்னா ஒரு கிராமத்தூளுக்கு இருக்குது. இதை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த இடமே சிறப்பாக இருக்குது. எப்படி இருக்குது. காய்ஸ், நான் தங்க வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். இந்த இடத்துல தான் நான் தங்க போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் தங்க போகிற இடத்தோட வியூ, இந்த இடத்துல உள்ள வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள். இதை தான் நான் தங்க போகிறேன். என்னோடய லூனா பக்கிங்கில் இருக்குது. ரூம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே தான் நான் தங்க போகிறேன். இதுதான் என்னோடய ரூம்பு. இன்னைக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பாத்ரூம். அப்படியே வந்தால் ஸ்லைடிங் டோர். வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அருமையாக இருக்குது. டீம் லைட்டை கொடுத்து அற்புதமாக இருக்குது இடம். காய்ஸ், இன்னைக்குள்ள ரைட், அதாவது விடிய காலையில் 2 மணிக்கு ஆரம்பித்து அதுக்கப்புறம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இப்போ மணி 7:03. மலேசியாவில் வந்து 8:03. விடிய காலையில் 2 மணிக்கு ஆரம்பித்து இப்போ தான் முடிச்சிருக்கேன். ஆனால் உண்மையில் இன்றைக்குள்ள ரைட் அருமையாக இருந்துச்சு. மலேசியாவிலேருந்து பத்தாலும் தலி நோய் வரைக்கும் மோட்டர் ஓட்டிகிட்டு வந்து உண்மையில் சிறப்பாக இருந்துச்சு. சிறப்பான ரைட். உண்மையில் ஃபன் பண்ணேன். உண்மையில் ஃபன்னாக இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. இதான் நான் தங்குற ரூம் இன்னைக்கு. இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ரைட் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம். சியர்ஸ்.